ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் சந்தீப் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து சி ப்ரோக்ராமில் அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸில் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன், அக்சஸிங் அரே எலிமெண்ட்ஸ், ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் பற்றி பார்க்கலாம். டிக்ளரேஷன்னா என்னென்னா, டிக்ளரேஷன்னா நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறது தான் நம்ம டிக்ளரேஷன் சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதோட பேசிக் சின்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டேட்டா டைப், இன்டீஜரா, கேரக்டரா, ஃப்ளூட்டா, ஓகே அந்த மாதிரி போட்டுட்டு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த நேமை போட்டுட்டு செமிகோலனால அது மூடி வச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம இன்ட் மெயின் போட்டுட்டு இன்டீஜர் வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்னு போட்டுக்கணும். அதான் இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கும். நம்பர், இன்டீஜர் நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ளோட்னா டெசிமல் வேல்யூ, நான் வந்து ப்ரைஸ்ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கேரக்டர் வேரியபிளை எப்படி ஸ்டோர் பண்ணால் கேர்ன்னு போட்டுக்கணும். கேர் போட்டு கிரேட் செமிகோலன், எல்லாத்துக்குமே செமிகோலன் போடணுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம இனிஷியலைசேஷன் பற்றி பார்க்கலாம். இனிஷியலைசேஷனை நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும்ல, இதுதான் நம்ம இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். நம்ம டேட்டா டைப், அப்புறமா நம்ம என்ன வேரியபிள் போட்டுருக்கோம், அப்புறமா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கிட்டு நம்ம என்ன வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதை எழுதிக்கணும். அது நம்ம வந்து செமிகோலன்ல மூடி வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட் மெயின் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இன்ட் ஏஜ், நம்ம ஏஜ்னு ஒரு இன்டீஜர் வேல்யூல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது இப்போ என்ன அசைன் பண்ணா நம்ம ஏஜ் என்ன 25 அந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளோட்டை எப்படி போடுறது. ஃப்ளோட் நார்மலாக ஃப்ளோட் போட்டு வேரியபிள் அப்புறமா அசைன் பண்ணணும். ஈக்குவல் டு நம்ம என்ன ஃப்ளோட்டில் அசைன் பண்ணணுமோ அதை எழுதிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எப்படி கேரக்டர் வேரியபிள் அசைன் பண்ணுறது பார்க்கலாம். கேர் அப்புறமா ஃபர்ஸ்ட் இனிஷியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இமிக்கல் டு போட்டு டபுள் கோட்ஸ் போட்டுக்கணும். டபுள் கோட்ஸ் போட்டு தான் அதுக்குள்ளே நம்ம அசைன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரிங் வந்து போட்டோம்னா சாரி, இது வந்து சிங்கிள் கோட்ஸ் போட்டுக்கணும். ஸ்ட்ரிங் எதாவது போட்டோம்னா டபுள் கோட்ஸ் போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி அரேவை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். An array is a collection of elements of the same data type stored in a contiguous memory location. Accessing individual elements of an array is a common operation and it involves using the array index. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரே இண்டெக்ஸிங் பற்றி பார்க்கலாம். அரேஸ் ஆஃப் ஜீரோ இண்டெக்ஸ் அப்படின்னா அரே வந்து அரேயோட இண்டெக்ஸ் வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எலிமெண்ட் போடுறோமோ அது ஜீரோத்தில் ஸ்டோர் ஆகும். நம்ம என்ன செகண்ட் எலிமெண்ட்டாக போடுறோமோ அதில் 1 ஸ்டோர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். நம்ம நார்மலாக என்ன அரே அதோட நேம் போட்டுக்கிட்டு இண்டெக்ஸ் எவ்வளோ எலிமெண்ட் ஸ்டோர் ஆகும்னு போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டர் ஃபைல் அந்த மாதிரி போட்டுருந்து என்ன இது டேட்டா டைப் இன்டீஜரில் நம்பர்ஸ்னு ஒரு வேரியபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஞ்சு இண்டெக்ஸிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 10 வந்து 0th இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகும். 20 வந்து 1ல ஸ்டோர் ஆகும். 30 வந்து 2ல ஸ்டோர் ஆகும். அப்புறமா 40 வந்து 3ல ஸ்டோர் ஆகும். அப்புறமா 50 வந்து 4th ஸ்டோர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இதை பிரிண்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் போட்டுட்டு எலிமெண்ட் இண்டெக்ஸ் 0ல என்ன இருக்குன்னு நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணோம்ல, இதில் வந்து 5 போட்டிருக்கோமோ அதில் 5 எப்படி அதில் ஏதாவது நம்ம ஒன்று பிரிண்ட் பண்ணோன்னா என்ன பண்ணணும். இண்டெக்ஸில் வந்து இண்டெக்ஸ் 0ல என்ன பிரிண்ட் பண்ணணும், %t அப்படின்னா இன்டீஜருக்காக நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். 10 வந்து எந்த எலிமெண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு, 0. ஆமாம் தானே ஃப்ரெண்ட்ஸ், 0 இண்டெக்ஸில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, 10 தானே, அப்போ 10ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து இண்டெக்ஸ் 2 அதில் என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இண்டெக்ஸ் 2லனா 0, 1, 2, 30 தானே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா 13 நம்பர் வந்து நம்ம நம்பர்ஸ் போட்டுக்கிட்டு 2ன்னு போடணும்.
2ன்னு போட்டோம்னா கர்சர் வந்து 0 10 வந்து 0வா எடுத்துட்டு அது பிரிண்ட் பண்ணாது. ஏன்னா அவங்க 2 தானே கேட்டிருக்காங்க. 1 1 வந்து 20 ஆனா நம்ம 2 கேட்டிருக்கோமா, அதனால 20 பிரிண்ட் ஆகாது. 30 வந்து செகண்ட் இண்டெக்ஸிங்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அது வந்து 2 ஐ மீன் செகண்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால 30 பிரிண்ட் பண்ணும். இதை நம்ம வந்து கோட் பாக்ஸ்ல ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் பார்க்கலாம். எலிமெண்ட் அட் அரே இண்டெக்ஸ் 0 0ல என்ன பிரிண்ட் ஆயிருக்கு 10 2ல என்ன பிரிண்ட் ஆயிருக்கு 30. இப்போ நம்ம வேற போட்டு பார்க்கலாம். இப்போ இண்டெக்ஸ் இப்போ என்ன 40 வந்து நம்ம பார்க்கணும். எந்த இண்டெக்ஸ்ல 40 இருக்கு 0 வந்து 10 1 வந்து 20 2 வந்து 30 ஆனால் 3ல தான் 40 ஸ்டோர் ஆயிருக்கு. அப்படின்னா நம்ம 3ன்னு போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 0 1 2 3ல இது இருக்கு. அப்படின்னா 0 1 2 2ன்னு போட்டுக்கணும். அப்போனா 30 பிரிண்ட் ஆகும். 3ன்னு போட்டோம்னா 40 பிரிண்ட் ஆகும். அதனால நம்ம 3ன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து 20 எப்படி பிரிண்ட் பண்ணுது 0 1 1 இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போனா நம்ம 1ன்னு போட்டுக்கணும். அப்போனா 20 0 1 அதனால 1 இண்டெக்ஸ்ல 1ன்னு போட்டுக்கணும். அப்போதான் நம்மள 20 பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம். 40 வருது 20 வருது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லூப்ஸை யூஸ் பண்ணி எப்படி அரேவை பிரிண்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப்ல பார்க்கலாம். இன்ட்டுமே அப்புறமா இன்ட் நம்பர்ஸ் 5 இது எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 20 30 40 இதை எப்படி நம்ம எடுத்து பிரிண்ட் பண்றது? ஃபார் இன்டீஜர் ஐன்னு ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதில் 0ன்னு ஸ்டோர் பண்ணிக்கணும். நீங்க 1 ஸ்டோர் பண்ணாம 0 போட்டிருக்கீங்க. ஏன்னா அரே வந்து 0ல இருந்து ஆரம்பிக்குது. அதனால 0ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். I greater than 5 யூஸ் பண்ணுவோம். ஏன் greater than equal to 5 யூஸ் பண்ணல? ஏன்னா 0 1 2 3 4 வரைக்கும் தான் இருக்கு. 5 வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈக்குவல் டு போட்டோம்னா அது 5 வரைக்கும் செக் பண்ணும். கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் 5னா 4 வரைக்கும் செக் பண்ணிட்டு 5 வந்துச்சுன்னா வெளியில வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம கோட் பிளாக்ஸ்ல போட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம். ஒரு செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவுட்புட் பார்க்கலாம். எலிமெண்ட் 0ல என்ன இருக்கு 10, 1ல என்ன 20, 2ல 30, 3ல 40, 4ல 50. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 0ல 10 ஸ்டோர் ஆயிருக்கா. 1ல என்ன 20, 2ல என்ன 30, 3ல 40, 4ல 50. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து எப்படி திரும்ப நம்ம 0 1 2 வருது? ஏன்னா நம்ம இதுல 0ன்னு போட்டுறதால 0 i++ ஆல 1 1 பிரிண்ட் ஆகுதா. நம்ம எதை போட்டிருக்கோம்? நம்பர்ஸ்ல வந்து ஐன்னு போட்டிருக்கோம். ஏன்னா நம்பர்ஸ் ஐ அப்புறமா அரேல ஐன்னு போட்டோம்னா இப்போ ஐல வந்து இப்போ 0ன்னு இருக்கு. அப்போனா 10 பிரிண்ட் ஆகும். i++ ஆகுமா? அப்போனா இங்க 1 வரும்ல, அப்போ 20 வரும், 2 அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம். எப்படி வைல் லூப்ல யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதே டிக்ளரேஷன் பண்ணிட்டு லூப்ஸ் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஏன்னா உள்ளே போட முடியாது, ஆனால் வெளியிலே டிக்ளேர் பண்ணிக்கிறோம் 0. அப்புறமா வைல் ஐ லெஸ்ஸர் தென் 5 அதே தான். ஏன்னா ஈக்குவல் டுன்னு போட்டோம்னா 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். நம்ம 4 தான், இங்கே 6ன்னு போட்டால் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே நம்ம ஐ ஐ வந்து கீழே இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வைல் லூப் அந்த மாதிரி போட முடியாது. பிரிண்ட் எஃப்னு போட்டுக்கிட்டு இதே ஃபார் லூப்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? எலிமெண்ட் இண்டெக்ஸ் %d இதில் வந்து ஐலான் 0 அப்போனா 10 1 அந்த மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈக்குவல் டு %d/n. இதே நம்ம இதுவும் ஃபார் லூப்ல ஆன அவுட்புட் தான் காமிக்கும். ஒரு செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவுட்புட்டை பார்க்கலாம்.
எலிமெண்ட் அண்ட் இண்டெக்ஸ் 0 10 அதே தான் வருது. 1ல 20, 2ல 30, 3ல 40, 4ல 50. இப்போ நம்ம இங்க வந்து வேற ஏதாவது நம்பர் 60, 70 அந்த மாதிரி போட்டோம்னா இதோ ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஓகேவா? 17 போட்டோம்னா 70 பிரிண்ட் ஆகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இண்டெக்ஸ் 4ல 70 இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் பத்தி பார்க்கலாம். String manipulation in C involves working with characters arrays to perform various operators on strings. C does not have a built-in string data types like some higher level languages, but represents strings as arrays of characters. Here are some common string manipulation operators in the C. First நம்ம string எப்படி declare பண்றது initialization பண்றது பார்க்கலாம். நார்மலா int main header எல்லாம் போட்டுக்கிட்டு கேரக்டர்ல தான் நம்ம string போட முடியும். கேரக்டர்னு போட்டு நம்ம என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறோமோ அது போட்டுட்டு அரே பிராக்கெட்ஸ் போட்டுக்கணும். அரே பிராக்கெட்ஸ்ல நம்ம எவ்வளவு லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் போட போறோமோ இப்போ 20 ஐ மீன் இப்போ நம்ம சந்தீப்னு ஒரு வேர்டு எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து 7 வேர்ட்ஸ் 7 ஆல்பபெட் இருக்கு. அந்த மாதிரி 20 ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி சொல்லிட்டு அதை எப்படி அசைன் பண்றதுன்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணோம்னா சிங்கிள் கோட்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் யூஸ் ஐ மீன் நிறைய வேர்ட் மாதிரி யூஸ் பண்ணணும்னா டபுள் கோட்ஸ். ஹலோன்னு போட்டுட்டு கமா வேர்ல்டு, ஹலோ கமா வேர்ல்டு அப்படின்னு போட்டுக்கிட்டு க்ளோஸ் டபுள் கோட்ஸ் அப்புறமா செமிகோலன் போட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் போட்டுட்டு ஃபார்மேட் ப்ளஸ் ஃபைலில் %s யூஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண முடியும். கமா க்ரீட்டிங்னு போட்டோம்னா நம்ம என்ன வேரியபிள் எஸ் அது ஸ்டோர் பண்ணிக்கிறோம். க்ரீட்டிங் தானே, அதனால் க்ரீட்டிங்னு போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி இன்புட் அவுட்புட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நார்மலா போட்டுட்டு கேர் நேம் வந்து 50 ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இன்புட் எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப்னு போட்டுட்டு நம்ம நேமை கேட்டுக்கலாம். ஸ்கேன் ஆஃப்னு யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி அவன் என்ன ஸ்ட்ரிங்கை தானே எடுத்துக்க போகிறோம். அப்போனா %s போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், %s போட்டுக்கிட்டு அது எதில் ஸ்டோர் பண்ணணும், நேமில் ஸ்டோர் பண்ணணும். எப்படி அவுட்புட் இருக்கிறது பிரிண்ட்டை போட்டுக்கிட்டு அலோ கமா போட்டுக்கிட்டு நம்ம என்ன %s போட்டுக்கிட்டு நம்ம ஸ்லாஷ்ன்னு போட்டோம்னா நெக்ஸ்ட் லைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்டர் நேம் ஸ்டோர் பண்ணுறோமா, ஐ மீன் நேமில் தானே நம்ம என்டர் எடுத்துருக்கோம். அதனால நம்ம நேமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நேம்னு போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம கோட் பாக்ஸில் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இப்போ நம்ம நேமை கேட்குது, நம்ம நேமை டைப் பண்ணலாம். சந்தீப்னு போடுறேன். ஹலோ சந்தீப்னு போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட நேம் எடுத்துக்கிறோமோ அப்புறமா நேமை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ட்ரிங் லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் லென்த்தை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம strlen ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்ட்ரிங் லென்த்னு பார்க்க முடியும். ஆஸ் இன்க்ளூட் stdio.h போட்டிருக்கோம்ல. இப்போ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம லைப்ரரியிலேருந்து எடுக்கணும் கால் பண்ணோம்னா ஆஸ் இன்க்ளூட் string.h போகணும். அப்போ தான் நம்மளால இந்த மாதிரி ஸ்ட்ரிங் லென்த் அந்த மாதிரி ஸ்ட்ரிங் கான்கானினி அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், string.h போட்டுக்கிட்டு கேர் மெசேஜ், என்ன ஒரு மெசேஜ், ஹலோ வேர்ல்டு. இப்போ எப்படி இதை கால்குலேட் பண்ணுறதுன்னா லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இதை ZUன்னு போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்ட்ரிங் லென்த் போட முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை கோட் பாக்ஸில் போட்டு பார்க்கலாம். லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் 13 போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா வந்து லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் h1 h1 2 3 4 5 6 ஸ்பேஸ்
ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 13 காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அது வந்து நம்ம ஸ்பேஸை கூட அது ஒரு லென்த்தாக தான் பார்க்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்சன்டேஜ் ZU யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங் எப்படி கன்கேட்டினேட்னா நம்ம ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் மிக்ஸ் பண்ணுவோம். அப்படின்னா இப்போ ஹலோ ஜான்னு இருக்குல்ல, இப்போ தனித்தனியா இருக்குல்ல, இது எப்படி சேர்க்கறதுன்னா ஸ்ட்ரிங் கன்கேட்டினேட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா எஸ்டிஆர்சிஏடி யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரிங்கை கன்கேட்டினேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா 2 வேரியபிள்ஸ் கிரீட்டிங் வந்து ஹலோன்னு போட்டுட்டு நேம் வந்து ஜான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி கன்காட்னேட் யூஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரிங் கேட் எஸ்டிஆர்சிஏடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள நம்ம எதையும் மிக்ஸ் பண்ண போறோம்னு போடணும்ல. ஒன்று மட்டும் போட்டா ஹலோ மட்டும்தான் இருக்கும். எதை மிக்ஸ் பண்ணணும்னு தெரியாது, அப்போ எரர் வரும்ல. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹலோ கமா நேம் அப்படின்னா ஹலோ ஜான் அப்படின்னு வரும். அப்புறமா நான் பிரிண்ட் பண்ணேன்னா அதே ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னா கிரீட்டிங்ல தான் இது ரெண்டுமே ஸ்டோர் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் போகிற இதில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரீட்டிங் நேம்னு போட்டோம்னா ரெண்டு கம்பைன் ஆகிடும். இப்போ நீங்கள் சொல்வீங்க எதில் ஸ்டோர் ஆயிருக்கணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் போகிறதுல நம்ம ஸ்டோர் ஆகும், செகண்ட் வந்து நம்ம கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். அவுட்புட் பார்க்கலாம். ஹலோ ஜான் வந்துருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே ஸ்ட்ரிங் கேட் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டுமே கம்பைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதையும் மாற்றி பார்க்கலாம். கிரீட்டிங் எடுத்துட்டு நேம்னு போட்டுட்டு இங்க நம்ம கிரீட்டிங் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரீட்டிங்னு போட்டோம்னா ஜான் மட்டும்தான் வரும், பார்க்குறீங்களா? சாரி, ஹலோ மட்டும்தான் வரும், ஏன்னா கிரீட்டிங்ல ஹலோ மட்டும்தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நம்ம நேம்னு பிரிண்ட் பண்ணாதான் ஜான் ஹலோன்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம மாற்றி போட்டிருக்கோம்ல, பாருங்க இப்போ ஜான் ஹலோன்னு வரும். ஸ்பேஸ் வராது, ஏன்னா நம்ம இங்க ஸ்பேஸ் விடலாம், நான் இங்க 2 ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் காப்பி அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை காப்பி எப்படி பண்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா STRCPY. அதுக்கும் 2, ஏன்னா எதுல இருந்து எது காப்பி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதுல காப்பி பண்ணோம் போட்டுட்டு என்ன காப்பி பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டினேஷன்ல தான் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். சோர்ஸ் ரேஞ்சில் நம்ம காப்பி பண்ணி போட போறோம். நம்ம சோர்ஸ் டெஸ்டினேஷன் போட்டுட்டு STRCPY போட்டுட்டு எதுல ஸ்டோர் பண்ண போறோம், டெஸ்டினேஷன்ல எதை ஸ்டோர் பண்ண போறோம், சோர்ஸ்ல இருக்கிறது. இப்போ நம்ம கோட் பாக்ஸ்ல போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஹலோ வேர்ல்ட்னு பிரிண்ட் ஆகும். சோர்ஸ்ல தானே ஹலோ வேர்ல்டு இருந்தது, இப்போ டெஸ்டினேஷன்ல பிரிண்ட் பண்ணா டெஸ்டினேஷன்ல ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கம்பேரிசன் அப்படின்னா நம்ம வந்து 2 ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்றோம். இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா, இல்ல ரெண்டும் வேற வேற ஸ்ட்ரிங்கானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை கோட் பாக்ஸ்ல போட்டு பார்க்கலாம். அவுட்புட் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் ஈக்குவல்னு வருது, ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், ஏன்னா இங்க ஹெச்னு இருக்கு, இங்க டபிள்யூன்னு இருக்கு, இங்க இ இருக்கு, இங்க ஓ இருக்கு. ஹெச்சும் டபிள்யூவும் சேமா இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கேயும் ஹலோன்னு போட்டிருந்தோம்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஈக்குவல்னு வரும். ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஈக்குவல்னு போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பார்க்குறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறோம், ஹலோ, அப்புறமா திருப்பியும் ஹலோன்னு போட்டுக்கிட்டு இப்போ
ரிசல்ட்ல வந்து நம்ம ஸ்ட்ரிங் கம்பேர் இருக்குல்ல, ஸ்ட்ரிங் கம்பேர் வந்து ஸ்ட்ரிங் கம்பேர் போட்டுக்கிட்டு எது ரெண்டும் எது ரெண்டும் கம்பேர் பண்ண போறோம் போட்டுக்கணும். ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 கம்பேர் பண்ண போறோம். இதுல என்ன ரிசல்ட் வருதோ அது வந்து நம்ம என்ன வருதோ அது ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ரிசல்ட் வந்து ஒண்ணுமே 0. இப்போ இந்த ரிசல்ட் வந்து 0ன்னு இருந்ததுன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஈக்குவல். 1ன்னு வந்ததுன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹலோ ஹலோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்குல்ல, அதனால ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஈக்குவல்னு வருது. இல்லைன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்ட்ரிங் சர்ச் பார்க்க போறோம். சப்ஸ்ட்ரிங் சர்ச்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம கோட் பாக்ஸ்ல போட்டுக்கலாம். அவுட்புட் பார்க்கலாம். இது என்ன பண்ணணும்னா, நம்ம இங்க ஒரு சென்டென்ஸ் வச்சிருக்கோம்ல, இந்த சென்டென்ஸ்ல சப்ஸ்ட்ரிங் அதாவது சிம்பிள் வந்து இங்க இருக்கா, இந்த வேர்ட்ல இந்த லெட்டர் இந்த சென்டென்ஸ்ல வந்து சிம்பிள் இருக்கான்னு செக் பண்றதுக்கு இங்க சிம்பிள் இருக்குல்ல, சப்ஸ்ட்ரிங் ஃபவுண்ட் அட் பொசிஷன் 10, அதுவாது 10th பொசிஷன்ல வந்து இந்த சிம்பிள் பார்த்துருக்காங்க. எப்படின்னா, நம்ம வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள்ல ஸ்ட்ரிங், அது எப்படி இதோட இதுனா ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங்காக எஸ்டிஆர் 2 டைம்ஸ் எஸ்டிஆர் போட்டுக்கிட்டு இந்த சென்டென்ஸ்ல சப்ஸ்ட்ரிங் சிம்பிள் வந்து இருக்கான்னு பார்க்கணும். இதை வந்து ரிசல்ட்ல போட்டிருக்கோம், ஐ மீன் பாயிண்டர் ரிசல்ட்ல. இப்போ இஃப் ரிசல்ட் நாட் ஈக்குவல் டு நல், சப்ஸ்ட்ரிங் ஃபவுண்ட் அட் பொசிஷன், எந்த பொசிஷன்ல அந்த ரிசல்ட்டையும் இந்த இந்த ரிசல்ட் இருக்குல்ல, அப்புறமா இந்த சென்டென்ஸ் அதுவாது இது எல்லாம் மைனஸ் பண்ணி இது இருக்குல்ல, இது எவ்வளோ இது இருக்கும் இதை மைனஸ் பண்ணிட்டு எங்க அந்த இது இருக்கும் அதை மைனஸ் பண்ணி எந்த பொசிஷன்ல இருக்கோ அது வந்து காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள் வந்து கண்டுபிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரிப்ட் பவுண்டட் பொசிஷன் எந்த பொசிஷன்ல இருக்கும், இல்லைன்னா சப்ஸ்கிரிப்ட் ஆர் நாட் ஃபவுண்ட். இப்போ வந்து சிம்பிளுக்கு பதிலா ஆர்ன்னு போட்டோம்னா ஆர் இல்லைல்ல, என்ன காமிக்கும்னா சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்ட்னு காமிக்கும். ஏன்னா இந்த இதுல ஆர் இல்லைல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம பாயிண்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.